40 வயசு ஆகிட்டு விஜயே கூப்பிட்டாலும் இமேஜ் போயிடும்னு சொல்லி இருக்கணும். ஊரே பேசுது, அது தெரியல. திரிஷாவை சாடிய நடிகர் பார்த்திபன் வைரல் வீடியோ. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. நடிகர் விஜய் மற்றும் திரிஷா பங்கேற்ற திருமண நிகழ்வு குறித்த சர்ச்சைகள் ஓய்ந்து வரும் நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்த நடிகர் பார்த்திபன் நடிகை திரிஷா வெளியிட்ட பதிவால் அதிருப்தி அடைந்து தனது மன்னிப்பை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளார். நடிகர் விஜய் மற்றும் திரிஷா சமீபத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்வொன்றில் ஒன்றாக கலந்து கொண்டது இணையத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியது. இதற்கிடையே ஒரு நிகழ்ச்சியில் பேசிய பார்த்திபன் குந்தவை கதாபாத்திரத்தில் திரிஷாவின் புகைப்படம் குறித்து குறிப்பிடுகையில் குந்தவையை வீட்டுக்குள்ளேயே குந்தவைத்தால் நல்லது என கருத்து தெரிவித்திருந்தார். பார்த்திபனின் இந்த கருத்துக்கு தனது பதிலடி கொடுத்த திரிஷா, அடிப்படை அறிவு இல்லாமல் பேசப்படும் இத்தகைய தரம் தாழ்ந்த சொற்கள் யாரை நோக்கி வீசப்படுகிறதோ அவரை விட அந்த சொற்களை பேசுபவரின் தரத்தையே பிரதிபலிக்கும் என மிகவும் காட்டமாக விமர்சித்திருந்தார். இதனை அடுத்து நடிகர் பார்த்திபன் தனது சமூக வலைதள பக்கத்தில் மேலும் புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: விஜய் தமிழ்நாட்டின் அடுத்த அரசியல் சக்தியாக உருவெடுத்து வரும் சூழலில் அவர் திருமண நிகழ்வில் திரிஷாவுடன் இணைந்து கலந்து கொண்டது குறித்து திரிஷா யோசித்திருக்க வேண்டும் என்ற ஆதங்கத்திலேயே நான் கருத்து தெரிவித்தேன். அவர் மீது எனக்கு தனிப்பட்ட பகை இல்லை. எனது கருத்துக்காக நான் வருத்தம் தெரிவித்த பிறகு திரிஷா ஒரு பதிவை வெளியிட்டார். அதில் நானே அந்த புகைப்படத்தை போடச் சொன்னதாக குறிப்பிட்டுள்ளார். இப்படி ஒரு பதிவு வரும் என்று தெரிந்திருந்தால் நான் வருத்தம் தெரிவித்திருக்கவே மாட்டேன். மேலும் இந்த பிரச்சனையில் தொடர்புடைய விஜய், அவரது மனைவி மற்றும் திரிஷா ஆகிய மூவரில் அந்த மூன்றாம் தரமான ட்வீட் மூலம் நான் அடைந்த பாதிப்பிற்காகவே இந்த விளக்கத்தை அளிக்க வேண்டியுள்ளது. நான் வருத்தம் தெரிவித்ததே தவறு என்று என்னிடம் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அந்த நண்பர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என பார்த்திபன் அந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நடிகை திரிஷாவுக்கு 40 வயது ஆகிவிட்டது. அப்படி இருக்கும் போது விஜயே கூப்பிட்டாலும் நான் வரவில்லை என்று சொல்லி அவர் வீட்டில் இருந்திருக்க வேண்டாமா? ஒரே மாதிரியான ஆடை வாங்கி கொடுத்திருந்தால் கூட அதை அணிந்து கொண்டு வீட்டில் இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாருங்கள் என்றுதானே திரிஷா கூறியிருக்க வேண்டும். இது தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் எத்தனையோ பேர் கொச்சையாகவும் விமர்சனம் செய்யும் நிலையில் நான் பேசியதற்கு மட்டும் பதிலடி கொடுத்தது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. மேலும் இதனை என்னிடம் ஒரு பத்திரிகை நண்பர் கூட கூறினார் என்று நடிகர் பார்த்திபன் கூறியுள்ளார். அதே நேரத்தில் தனக்கு ஆதரவு தெரிவித்தவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார் பார்த்திபன். அவர் வெளியிட்ட வீடியோ இதோ உங்களுக்காக. இந்த குந்தவையை கொஞ்ச நேரம் குந்த வைக்கிறது நல்லது. இந்த குந்தவைய வீட்டுக்குள்ளேயே குந்த வைக்கிறது கொஞ்சம் நல்லது. வெளியில வராம கொஞ்சம் நாளைக்கு அது நிறைய பிரச்சனைகள் உண்டாக்காம இருக்கிறது. அதனால சில கவிதைகளை ரசிக்கலாமே தவிர அந்த கவிதை சொல்லாம இருக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். சில நேரங்களில் சில தவறுகள் நோக்கமின்றி அரங்கேறி விடுகின்றன. கலாட்டா விருது விழாவில் ராபிட் ஃபயர் போல கேட்கப்பட்ட 20 கேள்விகளுக்கும் சற்றும் யோசிக்காமல் டான் என பதில் சொல்லிக் கொண்டிருக்கையில் திரிஷா அவர்களின் போட்டோ திரையில் வந்ததும் என்ன சொல்வது என யோசிக்கையில் குந்தவை குந்தவை என குரல் எழுப்பினர். உடனே வார்த்தை ஜாலமாக மட்டுமே குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கவும் பிரச்சனை வராமல் இருக்க என கூற அரங்கமே கைதட்டியது. பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள். இறங்கி வந்ததும் நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் குந்தவையை தவிர்த்திருக்கலாம் என்றார். உடனே கலாட்டா அருணா அவர்களிடம் அதை வெளியிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டேன். ஆனால் யாரோ எடுத்த வீடியோ மூலம் அது வெளியாகி சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக நானும் என் வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பிரச்சனைகள் பெரிதாவதை என்றுமே நான் விரும்புவதில்லை. நான் கல்லூரிகளுக்கு செல்லும் போது கூட பெண் சுதந்திரம் பற்றியே பேசுகிறேன். ஆண் பெண் பாகுபாடு ஏதுமின்றி அனைவரும் தேவையற்ற கட்டுப்பாடுகளை விவாகரத்து செய்துவிட்டு
சுதந்திரத்தை கைப்பிடித்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவன் நான். எனவே பெண்ணே இப்பிரபஞ்சத்தின் ஆக பெரும் ஆக்க சக்தி. மைக் டெஸ்டிங் 1 2 3 3 3 ஷார்ப்பாக இருக்கா மைக்கு? என்னதான் நம்ம ஷார்ப்பாக புத்தி கூர்மையாக மைக்கில் பேசினா கூட மைக்கில் பேசுகிறதுனால அது புத்திசாலித்தனம் ஆகிடாதுங்கிற ஒரு பழி உண்மையில் இருக்குது. அதனால் நான் ஒருவேளை முட்டாள்தனமாக பேசினா கூட அதை புத்திசாலித்தனமாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஓகே, டீல். நான் மேடையில் வந்து மிஸ்டர் விஜயை பற்றியோ அஜித்தை பற்றியோ பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வேறு ஒரு ஃபோட்டோ வந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே கொஞ்சம் தகைச்சு போயிட்டேன். அதான் உண்மை. குற்றம் சுமத்துற மாதிரி அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு நான் பேசணும்னு ஆசைப்பட்டேங்கிறது 100% பொய். அப்படி நான் யார்கிட்டையும் அடிமை இல்லை, யார்கிட்டையும் காசு வாங்கிக்கிட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு போகவும் இல்லை. இப்போ இல்லை, என்னுடைய மரணம் வரைக்கும் நான் அதை செய்ய போகிறதில்லை. காசு வாங்கிட்டு எந்த கட்சியிலும் போய் சேர போகிறதில்லை. காசுக்காக நான் எந்த தவறையும் செய்ய போகிறதில்லை. அவர் பாண்டே சொன்ன மாதிரி இதை நம்ம தவிர்த்துருக்கலாம், தவறு நடந்துருச்சுன்றதுக்காக நான் உடனடியாக அதை வந்து ஒரு பேடில் எழுதி, இந்த எழுதுகிற பழக்கம் என்னென்னா, நம்ம பேசும்போது இப்போ நான் பேசும்போது தவறி போய் ஏதாவது வார்த்தைகள் வந்துடலாம், அது வரக்கூடாதுங்கிறதுக்காக ப்ராப்பராக எழுதி அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கோழி சேவலை வச்சுட்டு அந்த ஹாப்பி உமன்ஸ் டேக்கு ஒரு ஏஐ மூலமாக ஒரு வீடியோ செய்கிறதுக்காக முற்பட்டு மத்தியானமே இந்த ரெக்கார்டிங் எனக்கு முடிஞ்சு போச்சு. என்னுடைய வருத்தம் தெரிவிக்கிற ரெக்கார்டிங். ஆனால் அது ஏஐ முடிகிறதுக்கு ராத்திரி 8 மணி 9 மணி ஆகிடுச்சு. இதெல்லாம் நான் பதிவு பண்ணி போடும்போது பை த டைம் எனக்கு அந்த ட்வீட் ஒன்று வருது. அந்த ட்வீட்டில் வந்து ஆர்கனைசர்ஸ் வந்து சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி இவரே விரும்பி அந்த ஃபோட்டோவை போட சொல்லி அப்படின்லாம் வந்தோடனே நான் வருத்தம் தெரிவித்தது ரொம்ப சின்சியராக மனப்பூர்வமாக தான் தெரிவிச்சேனே தவிர இப்படி ஒரு ட்வீட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு தான் நான் வருத்தமே தெரிவிச்சிருக்க மாட்டேன். அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மனசில் ஏற்பட்ட விஷயம், இன்றைக்கி நான் இப்படி ஒரு வீடியோவை பண்ணணுங்கிற ஒரு உத்வேகத்தை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சற்றே நீண்ட பதிவு தான். காரணம், ஒரு 3வது மனுஷியோட ஒரு 3ஆம் தரமான ட்வீட். அது எனக்குள்ளே ஏற்படுத்தின ஒரு பாதிப்பு. என்னுடைய செயலுக்கு அவங்க கருத்து தெரிவிக்கக்கூடாது, எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் சமீப காலங்களில் அவங்கள பற்றி வந்த கொச்சையான, மிக அசிங்கமான நிறைய கருத்துக்கள் இங்கே இருக்குது, புதுவெளியில் இருக்குது. ஒரு கட்சியோட தலைவர் உட்பட அவங்கள பேசின விஷயங்களுக்கு, விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பதில் சொல்லியிருந்தாங்கன்னா நான் இதை வரவேற்றிருப்பேன். இதுக்குமே சொல்லாமல் எனக்கு மட்டுமே அவங்க கண்டனத்தை தெரிவித்ததுனால நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னதே தப்புன்னு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஏன் சார் வந்து அதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும், நீங்கள் அதை மன்னிப்பு கேட்கணும். அதில் நிறைய குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. வி ஸ்டாண்ட் வித் பார்த்திபன் ஒரு ஹேஷ்டேக்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. காரணம், இது என் நன்மைக்கு பக்கத்தில் நீங்கள் இல்லை, உண்மைக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்றதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன். Wish I could give you up, but you're my new favorite drug. Enter into my blood, run with my toxic